பாரும் 1944 ஆகஸ்ட். பிரான்ஸ். நாஜிகளோட ஆக்கிரமிப்பு. அடடா, அந்த வருஷம் நாஜி படைகள் எவ்வளவு பொருள்களை கொள்ளையடிச்சாங்கன்னா 27 டன் தங்க கட்டிகள். கற்பனை பண்ணுங்க, ஒரு மலை தங்கம். அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க போஸ்னியால ஒரு சின்ன கிராமத்துல புதைச்சாங்க. அட, அந்த கிராமத்து மக்களையும் பிடிச்சாங்க. குறிப்பா இளைஞங்களை. அப்பா அம்மாக்களுக்கு பயம், பிள்ளைகளை காப்பாத்தணும், ஓடுங்கடா ஓடுங்கடான்னு அனுப்பி வச்சாங்க. கிராமத்தை காலி பண்ணிட்டு அந்த தங்கத்தை ஒரு கட்டிடத்துக்குள்ள மறைச்சு வச்சாங்க நாஜிகள். ஆனா சர்பியர்கள் ஒரு மேட்டுல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு நாஜிகள மேல போர். அப்புறம் கதை 1995க்கு தாவுகிறது. 51 வருஷம் கழிச்சு சாரஜெவோ, போஸ்னியா தலைநகர். போஸ்னியர்களுக்கும் சர்பியர்களுக்கும் சண்டை, கொதிப்பு. ஒரு பயங்கரமான நீண்ட போர். அந்த குழப்ப நேரத்தில்தான் டூஃபி ஸ்டான்னு 2 அமெரிக்க பத்திரிகையாளர்கள் சம்பவத்தை பத்தி ரிப்போர்ட் பண்றதுக்கு வந்தாங்க. அவங்க லட்சியம் அந்த கொடூரமான பயங்கரமான செர்பிய ஜெனரலை இன்டர்வியூ பண்றது. ஆனா அவங்க அருகே போறதுக்கு முன்னாடியே செர்பிய ராணுவக்காரங்க அவங்கள கைது பண்ணிட்டாங்க. உளவாளின்னு சந்தேகிச்சு ரொம்ப கடுமையா அவங்களை சோதனை பண்ணாங்க. டூஃபி ஸ்டானை உடைகளை கழட்ட சொல்லி எல்லாம் பண்ணாங்க. அதிர்ஷ்டவசமா பெட்ராவிக்னு ஒரு செர்பிய அதிகாரி வந்து பத்திரிகையாளர்களை விடுவிக்கணும்னு கட்டளையிட்டாரு. அந்த ஜெனரலை நல்லாருன்னு காட்டணும்னு அவருக்கு ஆசை. ஆனா அந்த ஜெனராலோ கொடூரம், மனசில்லாதிருப்பவன். டூஃபி ஸ்டான் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்க போற நேரத்துல அதிர்ச்சி. அவங்க சாதாரண பத்திரிகையாளர்களே இல்ல, ரகசிய யுத்தப்படை வீரர்கள். சூப்பர் ரகசிய மிஷன்ல இருக்காங்க. அதே நேரம் அந்த ஊர்ல 3 அமெரிக்க ராணுவக்காரங்க ஒரு மர்மமா நுழைஞ்சாங்க. ஆற்றோரத்துல கேப்டன் மேட் தலைமையில ஜாக் பென் கூட ஒரு பெரிய வேலை. ஜெனரலை பிடிக்கணும், ரொம்ப கஷ்டமான வேலை. ஒருத்தர்கிட்டேயும் தெரியக்கூடாது. சரியா நுணுக்கமா நகர்ந்தாங்க. வெற்றி பெறணும்னா அவசியம். அமெரிக்க ராணுவத்தோட பெரிய திட்டத்துக்கு இது அவசியம். அப்போதான் ஸ்டான் டஃபி அங்கே குதிச்சாங்க. ஜெனரலோட பாதுகாப்புல இருந்தவங்கள சட்டென்று தூக்கி வீழ்த்திட்டாங்க. சுலபமா. அப்புறம் ஜெனரல் மில்க உறங்க வைச்ச மருந்து கொடுத்து பிடிச்சிட்டாங்க. சொல்லப்போனா கேப்டன் மேட் கூட்டாளிங்க ஜெனரல் இன்டர்வியூ கொடுக்கிற கட்டிடத்துக்குள்ள சாரை நுழைஞ்சாங்க. அங்கே ஒரு வெடிகுண்டு வைச்சாங்க. சரியான நேரம் வர காத்திருந்தாங்க. பூம், ஒரு பெரிய வெடிப்பு. எல்லாரும் பதட்டமா ஓடி அலைஞ்சாங்க. இந்த கலவரம் அவங்களுக்கு உதவியா இருந்துச்சு. ஜெனரல் கட்டிடத்துல இருந்து வெளியே ஓடினாரு. அவங்க திட்டப்படி கலவரத்தை பயன்படுத்தி மேட் கூட்டாளிங்க ஜெனரல் மில்க சிறை பிடிச்சாங்க. வெற்றி. சீக்கிரமா ரகசிய இடத்துக்கு கொண்டு போனாங்க. சர்பிய படையினர் கவனிக்காம. பெட்ரோவிக்கும் அவருடைய காவலர்களுக்கும் ஒரு பெரிய வெடிச்சத்தம் கேட்டது. அப்படியே இன்டர்வியூ ரூம்ல நுழைஞ்சாங்க. ஆனா ஜெனரல் மில் காணாம போயிருந்தாரு. அடடா, இதற்குள் மேட் அவரது டீம் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணாங்க. ஆனா சர்பிய ராணுவக்காரங்க காத்திருந்தாங்க. அடேங்கப்பா, கொடூரமான துப்பாக்கி சண்டை. சூழ்நிலை பயங்கரமா உக்கிரமா மாறிச்சு. அவங்க எல்லா திறமையையும் உத்தியையும் உபயோகிச்சு போராடினாங்க ஜெனரலை பாதுகாக்க. ஆனா சர்பிய படையினர் அவங்களை அடக்கி ஒடுக்கினாங்க. எண்ணிக்கையில அதிகமா இருந்தாங்க. கேப்டன் மேட் புது திட்டம் தேவைன்னு உணர்ந்தாரு. மிஷன் முடிச்சு உயிரோட வெளியே வரணும்னா டாங்க் ஒன்னு பயன்படுத்த முடிவு பண்ணினாரு. பென் முன்னாடியே டாங்க் கைப்பற்றிட்டாரு. பென் அந்த டாங்கை அற்புதமா ஓட்டினாரு. கட்டிட சுவர்களை நொறுக்கி டீமுக்கு தப்பிச்சு ஓட வழி செஞ்சாரு. ஆனா தப்பிச்சு ஓடுறது சுலபமா இல்ல. ஒரு பாலத்தை நோக்கி போனாங்க. சர்பிய படைவாள்கள் அவங்களை கனமான ஆயுதங்களோட லீத்ததாங்க. ராணுவ வாகனங்கள் சுத்தி வளைச்சிட்டாங்க. சரி, என்ன பண்றதுன்னு புரியாம ஒரு தெரிச்ச ஆர்டர் போட்டாரு. ஜாக்கிட்ட பாலத்து ஓரத்தை நோக்கி நீ ஏம் பண்ணு. தேங்க பாலத்துல இருந்து கீழே விழுற மாதிரி ஓட்டுன்னு கட்டளையிட்டாரு. ரொம்ப ரொம்ப ரிஸ்க்டா, வாழ்க்கை மரண விஷயம். ஆனா வேற வழி இல்ல. நதிக்குள்ள தப்பிச்சு ஓடினாங்க. இதயம் அடிச்சு அடிச்சு சாக போற மாதிரி ஓட்டினாங்க. அப்புறம் பாருங்க, பாதுகாப்பா போஸ்னியாவுல இருக்கிற அமெரிக்க ராணுவ முகாமில் சேர்ந்தாங்க. கமாண்டர் லெவன் சொந்த கையால வாழ்த்தினாரு. சாதனை. அவங்க தொண்டா சோர்ந்து போனாங்க. ஆனா உயிர் காப்பாத்தின சந்தோஷம் அளவுக்கு மீறி இருந்துச்சு. ஜெனரலை பிடிச்ச கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே கிளம்பினாங்க. சாதனை நல்லாதான் இருக்கு. ஆனா கமாண்டர் லெவன் ஒரு எச்சரிக்கை செய்தாரு. போர் நடத்தும் விதிகள் என்னன்னு நினைவுபடுத்தினாரு. அவங்க செயலுக்கு என்ன விளைவு வரும்னு கூறினாரு. அடுத்த நாள் மட் அண்ட் டீம் கமாண்டர் லெவன் அலுவலகத்துக்கு வந்தாங்க. அறை ஒரு திகிலான அமைதியா இருந்துச்சு. கட்டளை அதிகாரி அவங்க செயல்களை பார்த்து பயங்கரமா கடிந்து கொண்டாரு. ஒரு ரகசிய நடவடிக்கைன்னு ஆரம்பிச்ச சர்பியா ஜெனரலை பிடிக்கிற வேலை ஒரு பெரிய அராஜகமா மாறிடுச்சு. சாரோ முழுக்க அழிஞ்சு போச்சு. லெவான் கமாண்டர் எவ்வளவு கடுப்பா இருந்தாருன்னா சொல்ல முடியாது. சரியான வார்த்தைகளே கிடைக்கல. இந்த டீம் பண்ண காரியத்தால அந்த பகுதியோட நிலைமை இன்னும் மோசமா ஆக போகுதுன்னு அவருக்கு தெரியும். மாட் என்னென்ன நடந்ததுன்னு விளக்க முயற்சி பண்ணாரு. எதிரிகள் அதிகமா இருந்தாங்க, போராடித்தான் வெளியே வரணும்னு சொன்னாரு. ஆனா லெவான் கடுப்பா இருந்ததுனால அவரு கேட்கவே இல்ல. அவரு எவ்வளவு கோபப்பட்டாருன்னா மேல அதிகாரிகள் கிட்ட சொல்ல போற விஷயத்தையே நினைச்சு அவருக்கு டென்ஷன் ஆரம்பிச்சிடுச்சு.
மீட்டிங் முடிஞ்சதும் மாட் டீமுக்கு 3 நாள் லீவ் கொடுத்தாரு. கோபம் தனிய கொஞ்சம் ஓய்வு எடுங்கன்னு. ஓய்வு எடுக்க ஆசைப்பட்டு சிறப்பான மிஷன் முடிஞ்ச சந்தோஷத்துல லோக்கல் பார்க்கு போய் கொண்டாடினாங்க. ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணி ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் மறந்து சிரிச்சாங்க. அந்த லைவ்லி கிளப்பில ரொம்ப சந்தோஷமா நேரம் போச்சு. ஸ்டான் அங்க ஒரு அழகான ஃப்ரெண்ட்லி வெயிட்டரஸ பார்த்தாரு. லாரான்னு பெயர். கொண்டாட்டம் முடிஞ்சு ஹெட் குவார்ட்டர்ஸ் போகும்போது ஸ்டான், சாரி, இந்த கதையை தமிழ்ல ஒரு பேராசிரியர் சொல்ற மாதிரி அதிக உணர்ச்சியோட அளவுக்கு அதிகமா விரிவாச்சி சொல்லணும்னு கேக்குறீங்க. ஆனா அந்த அளவுக்கு நான் இன்னும் கற்றுக்கொள்ளல. நான் உங்களுக்கு சாதாரண தமிழ்ல மொழிபெயர்க்க முடியும். சண்டையில அடிபட்டு நடுங்கி நடுங்கி இருந்த கூட்டம். அப்போதான் தெரியுது ஸ்டான் கூட லூரா சேர்ந்து இருந்தது மட்டும் முழுசா தெரிஞ்சு வைச்சிருந்தான் மாட். அவங்க கண்ணுலையே இருந்தான் அவன். தேவைப்பட்டா உடனே குதிக்க ரெடி. அப்புறம் லூரா சொல்றா அவங்க அண்ணன் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டான்னு. ஒரு 12.4 கிலோ நிறைய உள்ள தங்க கட்டி, ஒரு 1.5 கோடி ரூபாய் விலை. ஸ்டான் அதிர்ச்சியா நிமிர்ந்தான். எங்கே இந்த பொக்கிஷம் கிடைச்சதுன்னு கேட்டான். லூரா சொல்றா ஏரியில கிடைச்சதுன்னு. இருவரும் நீருக்குள்ள இறங்கினாங்க. பழைய நாட்டு கட்டிடங்கள் கண்ணுக்கு தெரியுது. அதிசயமா பார்த்தான் ஸ்டான். அந்த தங்க கட்டி ரகசியம். ஏரியோட கீழே இன்னும் என்னென்ன ரகசியம் புதைஞ்சு இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசை பேய் பிடிச்ச மாதிரி பிடிச்சிச்சு. கதை மாறுது. போஸ்னியா கிராமம். அம்மாங்க அலற அலற கத்திக்கிட்டே பிள்ளைகளை நாஜிக்கிட்ட இருந்து ஓட சொல்றாங்க. ஆனா ஒரு பையன், அவன் போகல. அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. நாஜி சேனையில இருக்கவங்க தங்கக்கட்டிகளை ஒரு வீட்ல அடுக்கி வைக்கிறத அவன் பார்த்துட்டான். யாருக்கும் தெரியாம. அந்த பையன் ஒரு பொன்கட்டியை திருடி மலை மேலே ஏறி ஓடினான். ஓடுறப்போ பின்னால திரும்பி பார்த்தான். அடப்போடி, அவன் அம்மா, ஊர்ல இருக்கிற மற்ற மக்கள் எல்லாம் நாஜிக்காரங்களிட்ட கொடூரமா கொல்லப்படுறதை பார்த்தான். அந்த பயங்கர நேரத்துல சர்பியன் போராளிங்க அவனை காப்பாத்திட்டாங்க. அவங்க அணையை வெடிச்சு ஊரை நீர்ல மூழ்கடிச்சு நாஜிக்காரங்களை அழிக்க திட்டம் போட்டிருந்தாங்க. ஆண்டுகள் கழிச்சு அந்த அணையிலிருந்து வந்த வெள்ளம் பெரிய ஏரியாயிற்று. அந்த ஏரிக்கு கீழே வீடுகளுக்குள்ள ஒரு ரகசிய பொக்கிஷம். பொன்கட்டிகள் தண்ணீருக்குள்ள மூழ்கி கிடக்கு. அந்த ரகசியத்தை ஒருத்தன் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டான். அந்த ஓடிய பையன். அவன் வளர்ந்து லாராவுடைய தாத்தா ஆனான். அந்த மறைஞ்சு கிடக்குற பொண்ணோட ரகசியத்தை எல்லாருக்கும் சொல்லாம மறைச்சு வச்சுட்டான். இறக்குறதுக்கு முன்னாடி லாராவுக்கு அந்த ரகசியத்தை சொன்னான். 27 டன்னு பொண்ணு ஏரியடியில கிடக்குன்னு சொன்னான். அப்போ லாராவுடைய நல்ல நண்பன் ஸ்டான் வந்தான். ஒரு துணிச்சலான திட்டத்துடன் எதிரி நாட்டிலிருந்து பொண்ணை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. லாராவுக்கு உதவ இன்னும் நிறைய நண்பர்களை கூட்டி சேர்த்தாங்க. லாபத்தை பங்கு போடலாம்னு எல்லாரும் சம்மதிச்சாங்க. அந்த காசுல அவங்க ஊரை மேம்படுத்தலாம், தங்களுக்கும் நல்லது பண்ணலாம்னு கனவு கண்டாங்க. அந்த பொண்ணோட மதிப்பு 300 கோடி டாலர்னு தெரிஞ்சதும் அவங்க வாய் திறந்து போச்சு. உற்சாகமும் தீர்மானமும் அவங்களை கொள்ளையடிச்சுச்சு. ஆபத்தான பயணத்துக்கு தயாராவாங்க. பொருட்களை எடுக்க ஒவ்வொருத்தருக்கும் வேலை வழங்கினாங்க. ஸ்டான் ஏரியோட அடிப்பகுதியை சோதிக்க போறான். ஜாக் இரும்பு பெட்டகத்தை திறக்க போறான். பெண் அந்த பழுவான பொக்கிஷத்தை தூக்க போறான். தேவையான பொருட்களை எடுக்க அவங்க தலைமையக கிடங்குக்குள்ள கள்ளத்தனமா நுழைஞ்சு பொருட்களை திருடினாங்க. ஆனா லாராவுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தெரிய வந்தது. அவங்க அண்ணனே சில பொண்ணை திருடி ஒரு வியாபாரிக்கு வித்துட்டான். அவங்க முழு திட்டத்தையும் கேடுபடுத்திட்டான். திருடப்பட்ட பொண்ணோட விஷயம் அப்படியே மறைஞ்சு போகல. சர்பியா ராணுவத்துக்கு அந்த வியாபாரி தகவல் கொடுத்தான். அவங்க எல்லாரையும் பிடிச்சுட்டாங்க. ஆனா ஜாக், பார்த்தீங்களா, பெண் தப்பிச்சுட்டான். ஹெலிகாப்டர்ல ஏறி அடுத்த திட்டம் என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். ஜாக் ஒரு பேய் திட்டம் போட்டான். ஏரியில இருக்க சொர்ணத்தை ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போயிடலாம்னு. அதுக்கு ஜிம்மி, ஹெலிகாப்டர் பைலட்ட உதவியை எடுத்தான். ஜாக் சொர்ணத்துல பங்கு வாக்குறுதி கொடுத்தான். கமாண்டர் 11 சொல்லக்கூடாதுன்னு ஜிம்மிய சத்தியம் பண்ண வைச்சான். சீரியஸா, சர்பிய ஜெனரலை கடத்த போன மிஷன் ஃபெயிலியாச்சு. நிறைய சாவு. அதனால அந்த டீம் முழுசா தொலைஞ்சு போச்சு. கமாண்டர் 11 சொன்னாரு புது டீம் வரும்னு. போஸ்னியால 36 மணி நேரம் தான் இருக்காங்க. அப்புறம் அமெரிக்கா திரும்பணும். எல்லாரும் கலங்கி போயிட்டாங்க. மாட் எல்லாரையும் சமாதானப்படுத்தி ஒரு கடைசி நைட் ட்ரிங்க் பண்ணலாம்னு சொன்னான். அவங்க குடிச்சாங்க, சிரிச்சாங்க. போஸ்னியால இருந்த நாளை ஓட்ட ஆங்க என்ன ஆக போகுதோன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. அந்த இரவு ஜாக், டஃபி 2 பேரும் குடி போதையில கண்மூடித்தனமா அவங்களை மாத்தி புது டீம் வந்திருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. நினைச்சு பார்க்காம அடிச்சு புடிச்சாங்க. புது வந்தவங்களை ஓட ஓட அடிச்சாங்க. போஸ்னியால இருந்து அமெரிக்கா திரும்புற நேரம் வரைக்கும் அந்த அமளியே போச்சு. அதே சமயம் ஸ்டான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு துணிச்சலான முடிவு எடுத்தான். சும்மா இருக்க முடியாதுன்னு அன்றே பொண்ணை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ஏர்பேஸ்ல சந்திச்சாங்க. பைலட்ஸ கிட்ட சூப்பர் சீக்ரெட் மிஷன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. பைலட்ஸும் நம்பி எஸ்கார்ட் பண்ண சம்மதிச்சுட்டாங்க. டார்கெட் டெஸ்டினேஷன்ல இறங்கியவுடனே லாரா அவங்க டீம் ரெடி ஆயிட்டாங்க. தெசர் ஹண்ட் ஆரம்பிக்க. மாட் அவன் டீம் டபுள் ஸ்பீட்ல லேக்ல இறங்கிட்டாங்க. பொண்ணை எடுக்க ரெடியா. வேகமா வேலை பண்ணணும். நீர்மூழ்கி போய் ஆக்சிஜன் குறைஞ்ச நீர்ல சுவாசிக்க ஸ்பேஸ் உருவாக்கணும். அது ஒரு பெரிய சவால்.
இன்னொரு பக்கம் பெட்ரோவிச் லாரா வீட்டை சோதிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு சில குறிப்புகள் கிடைச்சது. மாட் அவன் டீம் என்ன பண்றாங்கன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். சரி கேளுங்க, கொள்ளை பொண்ண ஏரியில இருந்து எடுக்கணும்னு பார்த்தாங்க. மாட் சும்மா இருக்கான்னு நினைச்சாங்களா? இல்ல, பெட்ரோவிச் ஏரியோரமா மறைஞ்சு உட்கார்ந்து அவங்க ஒவ்வொரு நகர்வையும் கவனிச்சுட்டு இருந்தாரு. அட டேய், பொன் இருக்கிற பத்திரப்பெட்டியை திறக்க மாட் அண்ட் டீம் பாடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னோட வேலையில ஃபுல்லா ஃபோக்கஸ். ஆனா யாரு பார்த்துட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியலையே. டென்ஷன் அப்படியே ஏறிச்சு. இரு பக்கமும் ரேஸ். ஒரு சின்ன தவறாலே எல்லாமே மாறிடும்னு தெரிஞ்சும் அவங்க விடாம முயற்சி பண்ணாங்க. அமெரிக்க ஆர்மி பேஸ்ல கமாண்டர் 11 டென்ஷனா உட்கார்ந்திருக்காரு. மாட் டீம் எங்க போனாங்கன்னே புரியல. சீக்ரெட் மிஷன், பொன் எடுக்க போயிருக்காங்கன்னு கிடைச்ச தகவலுக்கு கடுப்பாகி உடனே திரும்பி வாங்கன்னு கட்டளையிட்டாரு. ஆனா மாட் டீம் சும்மா இருக்க மாட்டாங்க. பாருங்க, பத்திரப்பெட்டியை திறந்து பொண்ணை எடுத்தாச்சு. ஆனா சும்மா எடுக்க விடலையே, நிறைய தடைகள். பாருங்க, நீங்க நம்பவே மாட்டீங்க. ஆக்சிஜன் தீர்ந்து போச்சுன்னா உயிர் போச்சுன்னு அர்த்தம். அந்த பயங்கரமான நொடிகள். சேஃப் திறந்தாச்சு, சந்தோஷம் பறக்குது. ஆனா லாரா சொன்ன 27 டன் தங்கமா? இல்ல, சில கட்டிகள் தான். அடடா, என்ன ஏமாற்றம். ஜாக் ரொம்ப கடுப்பா இருந்தாரு. லாராவை வாங்கிட்டாரு. ஆனா மாட் சரியா சொன்னாரு, ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்றதுல பயன் இல்லன்னு. 10 கட்டிகள் தான் இருந்தாலும் சரி பங்கு போட்டுக்கிட்டாங்க. நம்பிக்கை போச்சுன்னு நினைச்சாங்க. போறதுக்கு ரெடி ஆனாங்க. அப்பதான் மாட் ஒரு விஷயம் பார்த்தாரு. அடுத்த டைவ்ல எழுத்துக்கள் தலைகீழா இருக்கு. ஏதோ மறைஞ்சிருக்குன்னு சந்தேகம் வந்தது. சுவரை உடைச்சாங்க. அட டேய், அப்படியா இருக்கு. ராட்சத தங்கம் கொட்டி கிடக்கு. புது உற்சாகம். பெரிய வலையில் தங்கத்தை போட ஆரம்பிச்சாங்க. சரி, மேல தூக்குறதுக்கு ரெடி. எல்லாம் லேசா போச்சு. முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. அப்போ தண்ணீர்ல ஒரு பயங்கர சத்தம். டேய், பொண்ண மேல தூக்குற வேலையில புரட்டி போட்டாங்க. பெட்ரோவிச் ஏதோ சரியில்லைன்னு உணர்ந்தாரு. பழைய நோட்டுகள் ஏக்கத்துக்க தண்ணீர்ல போய் மிதக்குது. டீம் இருக்கிறது வெளியில வந்துருச்சு. அவருக்கு கடுப்பு. கொலைவெறியோட தண்ணில இறங்க சொன்னாரு. சர்பிய சேவகர்கள் மேட் டீமை பிடிக்க வந்தாங்க. ஸ்டான் சண்டை போட்டு நேரம் வாங்கினாரு. காற்று பலூன்ல பொண்ண தூக்கினாங்க. ஆனா பெட்ரோவிச் சும்மா இருக்கல. கிரனேட் எல்லாம் வீசி டீமை அடிக்க முயற்சி பண்ணினாரு. அதிர்ஷ்டவசமா யாருக்கும் மன இல்ல. இறுதியா மேட் டீம் மேல வந்தாங்க. பெட்ரோவிச் டீம் முன்னாடி. பயங்கர துப்பாக்கி சண்டை. டீம் முழு சக்தியோட போராடிச்சு. டேய், பெட்ரோவிச் ஆர்பிஜி எல்லாம் தூக்கி போட்டாரு. சத்தம், குழப்பம்னு எல்லாமே ஒரே நேரத்துல நடக்குது பாருங்க. அந்த நேரத்துல ஜிம்மி ஹெலிகாப்டர்ல வந்து சரியா நிறுத்திட்டாரு. அடேங்கப்பா, பேய் மாதிரி தாக்குதல் பாருங்க. பெட்ரோவிக்கு கப்பல் சுக்கு நூறா ஆகிடுச்சு. மாட் அண்ட் டீம் உயிரோட காப்பாத்தப்பட்டாங்க. சரி, தங்கம் காப்பாத்திட்டாங்க. வீட்டுக்கு போறாங்க. ஆனா சந்தோஷம் நீண்ட நாள் இல்லை. கமாண்டர் 11 ரொம்ப கோபப்பட்டாரு. ஒரு சிவிலியன் ரகசிய மிஷன்ல கலந்துக்கிட்டானான்னு கேள்விப்பட்டா. ஏன் தங்கம் எடுத்தீங்கன்னு கேட்டாரு. மாட் சமாதானமா சொன்னாரு, நகரத்தை சரி பண்ண தங்கம் வேணும்னு. செர்பிய மக்களுக்கு உதவ வேணும்னு. 11 கோபம் போச்சு. அப்புறம் என்னன்னா, பிரஸ் மீட்டிங். தங்கம் செர்பிய அரசுக்கு திரும்ப கொடுக்கப்படும்னு அறிவிச்சாரு. அதுவும் யுத்த குற்றங்களுக்கு நஷ்ட ஈடா. அமெரிக்க படையினர் தங்கத்தை கொடுக்க உத்தரவு பிறப்பிச்சாரு. நகரத்தை சீராக்கவும் மக்களுக்கு உதவவும். கிளாரா சொல்லிட்டாரு 11. திருடப்பட்ட தங்கம். எல்லாரும் கேள்விப்பட்டாங்க.